வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அவரைக்காய் சுண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சுண்டைக்காவை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா கீரி கூட கத்தியால் வச்சு கீரி ரெண்டாக கீரியும் கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க, உடச்சி எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நானும் அதே மாதிரி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கத்தி எடுத்து நடுவில் கீறிக்கிட்டே கூட போதும், இந்த மாதிரி உடைக்கணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு எது சூட்டபுளோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே துபாயில் இது கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. ஸோ எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி நான் மாதிரி செய்வோம் நாங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளி சின்னதாக வெட்டிக்கோங்க கூட்டு செய்கிறதுக்கு. அடுத்து அவரைக்காவை அதோட மேலே நூல் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மூங்தால் சிறுபயிறுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் அதிலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயும் போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு சும்மா ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்துருச்சு, அதனால் 2 விசில் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோங்க. சாம்பார் தூள் நான் இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போல தான் இருக்கும். நல்லா இது தோசை, இட்லிக்கு, சாத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக கடுகு, உளுந்த பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.